ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு புதுச்சேரி ஆஸ்பிரண்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, த ஈக்குவேஷன் விச் இஸ் நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் நேச்சர். ஸோ இதோட பேஸ் ஐடியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கூல் மேக்ஸ் கண்டென்ட்டை பேஸ் பண்ணதாக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ண பிறகு இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ ஸ்கூல் மேக்ஸு, அதாவது ஸ்கூல் புக் மேக்ஸ் ஸ்கூல் புக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் அல்ஜிப்ரா போர்ஷன் வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ரைட், பாலினாமியல் என்ன, பாலினாமியல் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்மளுக்கு தெரியணும். அல்ஜிப்ராவில் பாலினாமியல் அப்படின்ற பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எங்கே பயன்படுது அப்படின்றத பொதுவாக சொல்லியிருக்காங்க. பாலினாமியல்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் இங்கே பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரியான இடங்களில் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்னா என்ன, ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் என்ன வார்த்தையில் குறிப்பிடலாம் அப்படின்னா, வேரியபிள் இஸ் a symbol which can have various numerical values. வேரியபிள்னா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கிற விஷயத்தை தான் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன, வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட் அப்படின்னா எனி ரியல் நம்பர் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவைப்படுற ஒரு விஷயமா அமையும். ஓகே, just a minute. கோஎஃபிஷியன்ட் அதெல்லாம் தாண்டி பாலினாமியல் இதாக இருக்கு. A polynomial is an arithmetic expression consisting of variables. ஒரு பாலினாமியல்ல என்னென்ன இருக்குன்னா, வேரியபிள்ஸ் இருக்கும் அண்ட் தென் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் முன்னாடி பார்த்தோம். வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா என்ன. ஓகே, எனி ரியல் நம்பர் இது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ரைட், ஓகே. ஒரு ஜென்ரலான பாலினாமியல் எப்படிலாம் இருக்கும், எந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, f of x, g of x and then p of x, p of t and q of z, இந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க, அதாவது இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா, a polynomial is an arithmetic expression consisting of variables and constants that அந்த கான்ஸ்டன்ட்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, 4 fundamental arithmetic operations and non-negative integer exponents of variables. exponents அப்படின்னா பவர்ல எழுதும் இல்லையா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், அதாவது இது இருக்கணும். இன்வால்வ்ஸ் 4 ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் நான் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டுங்க. தெரிஞ்சுக்கிட்டோம், வாங்க யூஸ் பண்ணலாம். நிறைய சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸை பார்க்க போகிறோம். பாலினாமியல் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், பொதுவாக சொல்லியிருக்கிறது அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அது இருக்கும். ஓகே, இருக்கு. அண்ட் தென் பவர் பார்த்தீங்கன்னா y பவர் 3, y பவர் 2, y பவர் 1, இங்கே y பவர் 0ன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் இருக்கிறதுனால இது பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதே கொஸ்டின் நம்பர், இப்போ இந்த சீரியல் நம்பர் 2ல இருக்கிற எக்ஸ்பிளேஷன் பாருங்களேன். 4x பவர் -4 இந்த மாதிரி நெகட்டிவ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ், அதனால அது வந்து ஒரு நாட் அ பாலினாமியல், அது பாலினாமியல் கிடையாது அப்படின்றதா சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம். அதாவது டிஃப்ரென்சியேஷன், ஒரு பாலினாமியல் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஃப்ராக்ஷன்ஸாகவும் இருக்கக்கூடாது பவர். இப்போ இதையுமே உதாரணமாக தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ சீரியல் நம்பர் 8 அப்படின்றது ஒரு நான் பாலினாமியல். எதுக்கு காரணம், சரி n பவர் 4 இதெல்லாம் தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா, அந்த n அப்படின்றது ஃப்ராக்ஷனாகவும் இருக்கக்கூடாது, நான் இன்டிஜர் அப்படின்றது தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ ஒரு பவரோட வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பாலினாமியல் கிடையாது. ஓகேவா? சரி, பாலினாமியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலினாமியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ அல்லது டிக்ரீசிங் ஆர்டர்லையோ இருக்கும். இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். ஓகேவா? பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 8x பவர் 4, அதே போல் இது x பவர் 4 இது இந்த ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்புறம் 3, அப்புறம் 2, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், அடுத்து 0. ஸோ இந்த ஆர்டர் ஒன்று டிக்ரீசிங் ஆர்டர் அல்லது இன்க்ரீசிங் ஆர்டர். இது என்ன, பவர் 0, பவர் 1, பவர் 2, y பவர் 3, y பவர் 4. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் இருந்தால் அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அடுத்து டிகிரி ஆஃப் பாலினாமியல். டிகிரி ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், நல்லாவே உங்களுக்கு புரியுது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், இது பக்கத்தில் இப்போ ப்ளஸ்ஸுக்கு மைனஸ்க்கு நடுவில் இடைப்பட்ட ஒரு நம்பர்ஸ், இப்போ 5a ஸ்கொயர், b கியூப், c ஸ்கொயர்னு சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே என்னன்னு சொல்லணும்னா டேர்ம். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் ஈச் டேர்ம். ஸோ இது எல்லாமே டேர்ம்ஸ் தான், இது எல்லாம் டேர்ம்ஸ் தான். ஓகேவா?
each term for the following polynomial and find the degree of the polynomial அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ டிகிரி கண்டுபிடிக்க போறோம். புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம கான்செப்டை தெரிஞ்சுக்க போறோம். டிகிரி ஆஃப் பாலினாமியல் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 6a b பவர் 8 அப்படின்ற போது ஏன்னா a பவர் 1 b பவர் 8னா 8. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் அதோட அந்த டேர்மோட டிகிரி டிகிரின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ இது கிளியராக புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ ஏ ஸ்கொயர் பி கியூப் சி பவர் சி ஸ்கொயர்னா அப்படியே பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் அதுதான் கிடைக்கிறது தான் அதோட டிகிரியாக அமையும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க. என்னங்க டிகிரி ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா அதனுடைய பவர்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கிறதுனா அந்த டேர்முக்கான டிகிரியாக அமையும் அப்படின்றத பேசிட்டோம். ஓகேவா? டிகிரி ஆஃப் பாலினாமியல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் லார்ஜஸ்ட் எக்ஸ்பெனன்ட் என்னன்னா எதோட பவர் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வாங்க இது டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ரொம்ப 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 முக்கியம். டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா பாலினாமியல் ஹேவிங் ஒன் டேர்ம். இப்போ வந்து 5 6m ஒரே ஒரு டேர்ம் தான். 12ab இது வந்து ஒரு டேர்ம். ஓகேவா? ஒரு பாலினாமியல் ஒரே ஒரு டேர்ம் வச்சிருக்கு அப்படின்னா அதை என்ன வார்த்தையில் குறிப்பிடுவாங்க? மோனோமியல். இதெல்லாமே நம்மளுக்கு கேள்வியாக வரலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்க்காம இதை சார்ந்து தேவைப்படுற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த பாலினாமியல் ஹேவிங் 2 டேர்ம்ஸ், 2 டேர்ம்ஸ், அதாவது இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பைனாமியல். 3 இருந்தால் ட்ரைனாமியல். ஓகே, கிளியர்? ஸோ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ல இது பர்டிகுலராக பாருங்க 2 விதமான டைப் வரும். ஒரு பாலினாமியல 2 விதங்கள்ல பேஸ் பண்ணி டைப்ஸை பிரிப்பாங்க. பாலினாமியல் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், டேர்ம்ஸை வச்சு. ஸோ ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது பர்டிகுலராக நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வச்சு. ஸோ மொனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி டைப்ஸ் என்ன பிரிக்கலாம்னா பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி. டிகிரியை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? டிகிரியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது a polynomial of 0 degree is called constant polynomial. ஸோ 0 டிகிரி இருந்தால் அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே a polynomial of degree 1 is called linear polynomial அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லீனியர் பாலினாமியல். இதே வந்து a polynomial of degree 2 is called quadratic polynomial. ஸோ டிகிரி 2ஆக இருந்தால் குவாட்ராட்டிக், டிகிரி 3ஆக இருந்தால் அது கியூபிக் பாலினாமியல். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. லீனியர் ஈக்குவேஷன்னா அதோட டிகிரி 1. a polynomial of degree 1 is called degree 1னா ஸோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதோட டிகிரி வந்து x 410x அப்படின்னு சொல்லும்போது x பவர் 1 அப்படின்றத அர்த்தம் இல்லையா? டிகிரி 1ஆ இருந்தால் அது லீனியர், டிகிரி 2ஆ இருந்தால் அது குவாட்ராட்டிக், டிகிரி 3ஆ இருந்தால் அது கியூபிக். ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோங்க. பாலினாமியல 2 விதங்களை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. பாலினாமியல் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வச்சா ஒரு டேர்ம் இருந்தால் மோனோமியல், 2 டேர்ம்ஸ் இருந்தால் பைனாமியல், 3 இருந்தால் ட்ரைனாமியல் அப்படின்ற கேட்டகரியில பிரிக்கிறோம். அடுத்ததா பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரிஸ். டிகிரிஸை பேஸ் பண்ணி பிரிக்கும் பொழுது 0 பவர் டிகிரி 0வா இருந்தால் அது கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து டிகிரி 1ஆ இருந்தால் அதை நம்ம வந்து பர்டிகுலராக வந்து லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இருந்தால் அது வந்து நம்ம குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். டிகிரி 3ஆ இருந்தால் அது கியூபிக். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றதா பேசுகிறோங்க. கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதை பற்றின ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ax² + bx + c = 0. இதுதாங்க அதனுடைய ஃபார்மேட்டு. ஓகேவா? டிகிரி 2 இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் தான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதை நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ax² + bx + c = 0. இந்த நாலேஜ் தான் அந்த கேள்விக்கு தேவைப்படுதுங்க. ஓகேவா? பார்க்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா அது என்ன ஃபார்மில் இருக்கணும்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இந்த ஃபார்மில் தான் இருக்கணும். இது ax² + bx + c = 0. இது வந்து என்னன்னா இப்போ இன்னொரு சில பாயிண்ட்ஸ் சொல்லலாங்க. x²ஓட கோஎஃபிஷியன்ட், அது என்னது கோஎஃபிஷியன்ட்? கெழுன்னு சொல்லுவாங்க. x²ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா அது பக்கத்தில் இருக்க நம்பர் a. இதே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது b. சரி, cன்றது என்னன்னா அதுதான் கான்ஸ்டன்ட். cன்றது தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் தெரியுது, வடிவம் இந்த ஃபார்மில் இருந்தால் தான் அதை நம்ம அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லலாம்?
a polynomial having degree 2. A polynomial having degree 2. அதுதான் quadratic equation. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த கற்றுக்கின மொத்த வித்தையும் எடுத்துன்னு வந்து என்னமா இறக்க போகிறோங்க. ரெடியா? ஸோ இது ரெடி ஆகிக்கோங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம அந்த கொஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸை மல்டிப்ளை பண்ணுற நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? த ஈக்குவேஷன் விச் இஸ் நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் நேச்சர். இதில் எது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நேச்சர் இல்லை அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா குவாட்ராட்டிக்னா என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். என்னது ஒரு குவாட்ராட்டிக் அப்படின்னா இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்ம்ல இருக்கணும்ன்றது புரியுது. பட் அந்த மாதிரியான ஃபார்ம்ல ஏதாவது இருக்குதானா அதோ இருக்குது ஏஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணி தான் இதுக்கான ஆன்சரை நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் பிளஸ் 1 அண்ட் தென் எக்ஸ் பிளஸ் 3 அண்ட் தென் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. இதுதான் ஈக்குவேஷன். இதை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி? ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்ற வேரியபிளை மல்டிப்ளை பண்றீங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் இன்ட்டு 3 என்ன வரும்? பிளஸ் 3x. அதே போல இங்க 1ஆல பெருக்கணும். 1 இன்ட்டு எக்ஸ் 1 இன்ட்டு 3. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் தான். பிளஸ் 1 இன்ட்டு 3 3. ஓகேவா? ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல் டு 0. ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 7 ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இது குவாட்ராட்டிக் தானே? அவங்க கேட்டது என்னன்னா விச் இஸ் நாட் அ குவாட்ராட்டிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து குவாட்ராட்டிக் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குவாட்ராட்டிக் இன் நேச்சரா தான் இருக்கு. இது போல ஒவ்வொரு ஆப்ஷனை வெரிஃபை பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் எடுக்க போறோங்க. செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குப்பா. ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணணும்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன? எக்ஸ் கியூப். அதே போல 2x இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 2x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த 0வால இதை பெருக்கிட்டோம் அப்படின்னா 0 தான். 0 இன்ட்டு எனிதிங் 0 தானே? அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் இன் நேச்சரா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ இது நம்மளுடைய ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நன் ஆஃப் திஸா இருக்கலாம். பார்ப்போம். ஓகேவா? நன் ஆஃப் திஸ்ன்னு சொல்லக்கூடாது. இதுதான் மேக்ஸிமமான ஆன்சரா அமைஞ்சிருச்சு. சரி, ரைட். எனிவே நம்ம தேர்டு ஈக்குவேஷன்ஸையும் ஆப்ஷன் சியும் ட்ரை பண்ணிடுவோம். ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர் தெரியுது. பட் இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சிக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா 2y இன்ட்டு 3y பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 3 அப்படின்னு இருக்குப்பா. மல்டிப்ளை பண்றோம். 2 3s are 6. y இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அதே போல 2 7s are 14 ஒய்யா. இங்க வந்து பாத்தீங்கன்னா y ஸ்கொயர் பிளஸ் 3. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ற ஃபார்மட்னா இதை இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்க 1y ஸ்கொயர்னு அர்த்தங்க. y ஸ்கொயர்னா 1y ஸ்கொயர் பிளஸ் 1y ஸ்கொயர் இங்க வந்தா மைனஸ் ஆயிடும். ஸோ அப்ப 5y ஸ்கொயர் பிளஸ் 14y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்மட்டுக்கு தான் வரணும். எந்த ஃபார்மட்டுக்கு தான்? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஃபார்மட்ல இருக்கிற ஒரு ஈக்குவேஷனை தான், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை தான் நம்ம குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பாலினாமியல் ஹேவிங் எ டிகிரி 2 அப்படின்றது தான் ஒரு குவாட்ராட்டிக்கான ஈக்குவேஷனுக்கான ஃபார்மட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இது தெரிஞ்சால் நம்மளால இந்த கேள்வியை சால்வ் பண்ணிட முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.